Hi students, welcome to Neet Optics. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 92.5% னுடைய round to counseling னுடைய டீடைல்டா தான் பார்க்க போறோம். இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஸ்கெடியூல் ரிலீஸ் பண்ணது எல்லாத்தையும் டீடைல்டா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட Neet Optics சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். First of all ஸ்கெடியூல் பார்த்தோம் அப்படினா இதில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், டென்டல் காலேஜ் அண்ட் SF காலேஜஸ் இன் மெடிக்கல் காலேஜ் அண்ட் டென்டல் காலேஜ், ESIC KK நகர் அண்டு IRT வார்டு. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா CMC வெள்ளூரில் இருக்கக்கூடிய 20% சீட்ஸ். அதில் ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 17/11/2022 ஸ்டார்ட் ஆகுது. நாளைக்கு 2 மணி ஸ்டார்ட் ஆகுது மத்தியானம். 19ஆம் தேதி 2 மணிக்கு உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் முடிஞ்சிருது. நெக்ஸ்ட்டு சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 20 சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆகுது 20/11/2022 சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆகுது 10 மணிக்கு காலையில். 22ஆம் தேதி உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் அண்டு சாய்ஸ் லாக்கிங் உங்களுக்கு முடியுது. ஓகேவா, இதுதான் வந்து ஸ்கெடியூல்டு. எந்தெந்த கேட்டகரி பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு கிடையாது. எல்லா ரேங்க்கும் 1வது ரேங்க்லேருந்து அப்ளிகேஷன் யார் யார் போட்டாங்களோ எல்லா அப்ளிகேஷனுமே அவங்க போட்டுக்கலாம். 705 மார்க்லேருந்து 93 மார்க் வரை எல்லாருமே சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ரிசல்ட் 24/11/2022 நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. டவுன்லோட் ஆஃப் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டோட 25/11/2022 நம்ம 28/11/2022 சாயந்தரம் 5 மணி வரை நம்ம வந்து எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லை, ரிப்போர்ட்டிங் டைமும் வந்து நம்ம 28/11/2022 5 மணிக்குள்ளே நம்ம ரிப்போர்ட்டிங் டைத்தை முடித்தோம். ரிப்போர்ட்டிங் டைம்னா என்னென்னா, உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் ஆகிருக்கோ அந்த காலேஜில் உங்களோட ரீஅலாட்மெண்ட் லெட்டராச்சோ இல்லை அலாட்மெண்ட் லெட்டராச்சோ எடுத்துகிட்டு போய் நீங்கள் அந்த காலேஜில் கொடுத்து ஜாயின் பண்ணியிருக்கணும். எப்போ 28/11/2022 சாயந்தரம் 5 மணிக்கு. இதுதான் வந்து 92.5%க்கான ரவுண்ட் 2 கவுன்சிலிங்கினுடைய டீட்டெயில்டு ஸ்கெடியூல்டு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்ட் டு பாயிண்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா, தி கேண்டிடேட் ஹூ விஷ் to retain the college taken in first round of online counseling need not participate in second round of counseling. இந்த பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரவுண்ட் 2 கவுன்சிலிங்கில் காலேஜை தக்க வச்சுக்கிட்டவங்க ரவுண்ட் 2 கவுன்சிலிங்கில் தேவையில்லை. ரவுண்ட் 1 கவுன்சிலிங்கில் காலேஜை தக்க வச்சுக்கிட்டவங்க ரவுண்ட் 2 கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்கிரேடேஷனுக்கு போகலாம். அவங்க அந்த பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க, அதை பற்றி ஒரி கிடையாது. செகண்ட் பாயிண்ட், ஆல் கேண்டிடேட் ஷுட் ரீட் தி ப்ராஸ்பெக்டஸ் தரோலி பிஃபோர் ஸ்டார்டிங் சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட ப்ராஸ்பெக்டஸ் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனில் விட்டுருக்க ப்ராஸ்பெக்டஸ் வந்து டீட்டெயிலாக பார்க்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், கேண்டிடேட் ஷுட் பி கேர்ஃபுல் வாய் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் இட் இஸ் அட்வைசபிள் டு சாய்ஸ் ப்ரிஃபர்டு காலேஜஸ் ஒன்லி. நீங்கள் வந்து ரவுண்டு 1 மாதிரி எல்லா காலேஜையும் போடக்கூடாது. ரவுண்ட் 2 வந்து உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் மட்டும் தான் போகணும். இல்லைனா நீங்கள் எடுத்துருக்க காலேஜோட கீழ் காலேஜை போட்டிங்கன்னா அது கீழே உள்ள காலேஜ் லோ காலேஜஸ் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் உங்களுக்கு வந்து நீங்கள் எடுத்துருக்க காலேஜோட டாப் காலேஜஸ் நீங்கள் போடணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சீட் மேட்ரிக்ஸ் ஃபார் தி கோர்ஸ் வில் பி அவைலபிள் ஆன் தி அவங்கவுங்க அஃபிஷியல் வெப்சைட் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் அஃபிஷியல் வெப்சைட்டில் சீட் மேட்ரிக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலெக்ஷன் கமிட்டி டஸ் நாட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் எனி கனெக்டிவ் எரர்ஸ். நீங்கள் வந்து ஃபோனில் பண்ணுறீங்க, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறீங்க, சில நேரம் வந்து ஏதாச்சும் வெப்சைட் வந்து இர்ரெகுலர் ஆயிடுது, இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு எரர் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து செலெக்ஷன் கமிட்டி வந்து பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவைலபிள் சீட்ஸ் ஃபார் ரவுண்ட் 2 ரவுண்ட் 2ல் வரக்கூடிய சீட்ஸ் என்னென்னு சொல்கிறாங்க. சீட்ஸ் ஆர் அலாட்டட் டியூரிங் சீட்ஸ் நாட் அலாட்டட் டியூரிங் ரவுண்ட் 1ல் அலாட் ஆகாத சீட்ஸ் ரவுண்ட் 2க்கு வருது. நெக்ஸ்ட், சீட் வேக்கன்ட் டியூ டு நாட் ஜாயினிங் ரிசைக்னேஷன் பை கேண்டிடேட்ஸ் அலாட்டட் இன் ரவுண்ட் 1ல் எந்தெந்த ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணலையோ இல்லை ஜாயின் பண்ணிவிட்டு ரெசிக்னேஷன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய சீட் வருது. நெக்ஸ்ட், சீட் அவைலபிள் டியூ டு அப்கிரேடேஷன் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஹூ ஹேவ் பீன் அலாட்டட் அண்டு ஜாயின்ட் டியூரிங் ரவுண்டு 1ல் உங்களுக்கு சீட் அலாட் ஆகிருக்கு. பட் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, அப்கிரேடேஷன் பண்ணி அதுக்கு மேலே உள்ள காலேஜுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு ரவுண்டு 1ல் அலாட் ஆன காலேஜ் வந்து என்ன ஆயிரும், விர்ச்சுவல் வேகன்சி ஆயிரும். ஓகேவா, அந்த சீட்டை நிறையா பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, சாய்ஸ் ஃபில் பண்ணுவாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஃபார் ரவுண்டு 2ன்னு பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட்ஸ் ஹூ ரெஜிஸ்டர்ட் அண்ட் சாய்ஸ் லாக்டு இன் ரவுண்ட் 1 பட் டிட் நாட் கெட் எனி சீட்ஸ். எந்த கேண்டிடேட்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி சாய்ஸ் லாக் ரவுண்ட் 1ல் பண்ணியிருக்காங்களோ அவங்களால எந்த ஒரு சீட்டையும் எடுக்க முடியாதுன்னு போட்டிருக்காங்க. அந்த அர்த்தம் கிடையாது. இதில் கேண்டிடேட்ஸ் who registered and choice locked in round 1 but ஆனால் did not get any seats அப்படின்னா என்னதுன்னா, ரவுண்ட் 1ல் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி சாய்ஸ் லாக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் வந்து ரவுண்ட் 2ல் பார்ட்டிசிபேட் பண்ணி சீட்டை எடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து ரவுண்டு 1ல் நீங்கள் சீட்டே வந்து ரெஜிஸ்டரே பண்ணலை அப்படின்னா உங்களால் ரவுண்ட் 2க்கு பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அதை தான் இதில் மீன் பண்ணியிருக்காங்க. செகண்ட், கேண்டிடேட்ஸ் who have joined at allotted medical or dental college during round 1 of allotment. யார் வந்து
அலாட்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் டென்டல் காலேஜில் ரவுண்ட் ஒன்னில் யார் யார் காலேஜ் கிளச்சி ஜாயின் பண்ணிக்கிறீங்களோ அவங்களும் எலிஜிபிள்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு கேண்டிடேட்ஸ் ஹூ ஹேவ் நாட் ஜாயின்ட் தி அலாட்டட் ரவுண்ட் ஒன்னில் சீட்டு கிடச்சும் நான் ஜாயின் பண்ணலைங்கிற ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இதுக்கு எலிஜிபிள். நெக்ஸ்ட்டு வந்து ரவுண்ட் ஒன்னில் சீட்டு கிடச்சி நான் ஜாயின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நான் ரெசிக்னேஷன் பண்ணிவிட்டு நான் ரவுண்ட் 2க்கு எலிஜிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா எலிஜிபிள் தான். ஓகே, அந்த 4 கேட்டகரியிலுமே இவங்க வருவாங்க. ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ரவுண்ட் 2ல் எனக்கு எந்த ஒரு சீட்டுமே அலாட் ஆகலை, அவங்களும் ரவுண்ட் 2க்கு எலிஜிபிள். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டென்டல் காலேஜ் அண்ட் மெடிக்கல் காலேஜ் ஏதாச்சும் ஒன்று ரவுண்டு 1ல் உங்களுக்கு அலாட் ஆகிருக்கு, பட் நான் எலிஜிபிளான்னு கேட்டிங்கன்னா எலிஜிபிள். தேர்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுண்டு 1ல் சீட்டு கிடத்தும் நான் ஜாயின் பண்ணல அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிள். ரவுண்டு 1ல் எனக்கு சீட்டு கிடச்சிச்சு ஜாயின் பண்ணிவிட்டு ரெசிக்னேஷன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிள். ஓகே, இந்த 4 பாயிண்ட்டு நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நாட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஃபார் ரவுண்டு 2ன்னு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் ஹூ ஹேவ் நாட் ரெஜிஸ்டர்டு இன் ரவுண்ட் 1. ரவுண்ட் 1ல் யார் யார் ரெஜிஸ்டர் பண்ணாமல் டேரெக்டாக ரவுண்ட் 2க்குள்ளே வர முடியாது. ரவுண்ட் 2ல் யார் யார் ரெஜிஸ்டர் பண்ணி சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து ரவுண்ட் 2க்கு எலிஜிபிள்னு கொடுத்துட்டாங்க. கேண்டிடேட்ஸ் ஹூஸ் நேம்ஸ் ஆர் இன் தி ஜாயிண்ட் லிஸ்ட் ப்ரொவைடட் பை எம்சிசி அட் தி எண்ட் ஆஃப் தி. இந்த பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆல் இந்தியா ரவுண்ட் 2 கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. அந்த ரவுண்ட் 2 கவுன்சிலிங்கில் உங்களுக்கு வந்து காலேஜ் அலாட் ஆகிடுச்சு, பட் நீங்கள் போய் ஜாயின் பண்ணலை அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் ஃபார் ரவுண்டு 2 இன் தமிழ்நாடு கவுன்சிலிங். நீங்கள் போய் அலாட் ஆன காலேஜில் ஜாயின் பண்ணிட்டீங்க, எம்சிசி ரவுண்டில் ஜாயின் பண்ணிட்டீங்க, காலேஜில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாட் எலிஜிபிள் ஃபார் ரவுண்ட் 2 கவுன்சிலிங். அதுக்கு தான் இந்த மீனிங். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கன்வர்ஷன்ஸ் ஆஃப் சீட்ஸ். நோட், SCA ST சீட்ஸ் வில் பி அலாட்டட் ஃபார் எலிஜிபிள் SCA ST. இந்த பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு ஹாப்பி நியூஸ் தான். SCA ST ஸ்டூடெண்ட்ஸுக்கான சீட், SCA அண்ட் ST ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சீட் இன் SF மெடிக்கல் காலேஜஸ் ஆர் டென்டல் காலேஜஸில் சீட்டு வேக்கண்ட்டாக இருக்குது, பட் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே இல்லைன்னா அந்த சீட்டு SCA ST சீட்ஸ் இருக்குல்ல, அந்த வேக்கண்ட்டாக இருக்கக்கூடிய சீட்ஸில் வந்து யார் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னா SC வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாங்க. அதனால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா SC கேண்டிடேட் வந்து SCA ST சீட்ஸையும் அந்த வேக்கன்சிஸையும் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதான் அந்த மேலே உள்ள பாயிண்ட். நோட், இஃப் எ கேண்டிடேட் இஸ் கெட்டிங் ஏ அண்டர் சீட்ஸ் government medical or dental college or IRT, what's the next government seats in self-financing dental colleges, government seats in private medical universities, and if candidates hold a seats in round 1 under management or minority NRI quota, then above seats under management minority NRI quota in round 1. இந்த இதில் முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு மேனேஜ்மெண்ட்டில் சீட்டு கிடச்சிக்கோ ரவுண்ட் 1ல் அவங்க எலிஜிபிள் ஃபார் ரவுண்ட் 2 இன் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ். ரவுண்ட் 2ல் நீங்கள் கவர்மெண்ட் காலேஜஸ் உங்களுக்கு கிடச்சி அப்படின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்கச்சக்கமானவர் சொன்னாங்க மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் ரவுண்ட் 1ல் கிடச்சிருந்தா மட்டும்தான் ரவுண்ட் 2லேயும் மேனேஜ்மெண்ட்டில் தான் சேர முடியும்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி கிடையாது, மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் ரவுண்ட் 1ல் கிடச்சிருக்கு. ரவுண்ட் 2ல் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் சீட்ஸ் கவர்மெண்ட் கோட்டாவில் ஃபில்அப் பண்ணுறீங்க, கவர்மெண்ட் காலேஜஸ் கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் மாறிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கைண்ட்லி நோட் தட் இஃப் கேண்டிடேட் இஸ் நாட் கெட்டிங் எ சீட் இன் ரவுண்ட் 2 ஆஃப் கவர்மெண்ட் கோட்டா தென் சீட்ஸ் இன் ரவுண்ட் 1 வில் பி ரிட்டைன். உங்களுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரவுண்ட் 2ல் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ரவுண்ட் 1ல் இருக்கக்கூடிய சீட்ஸ் உங்களுக்கு ரிட்டைன் ஆகிடணும், உங்கள் கைக்கே வந்துடும் அப்படிங்கிறது இதில் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் தான் டீட்டெயில்டு பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நோட், இஃப் எ கேண்டிடேட் இஸ் கெட்டிங் எ சீட் இன் MBBS or BDS course in round 2 of government quota counseling or retained a seats allotted in round 1, he or she will not be allotted a seats in round 2 of management or minority quotas. Candidates are instructed to be very vigilant before locking their choices during round 2 of கவர்மெண்ட் கோட்டா கவுன்சிலிங். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரவுண்ட் 2ல் சூஸ் பண்ணக்கூடிய சீட்ஸை எப்படி நீங்கள் சீட்ஸ் வந்து சூஸ் பண்ணுவீங்க, சாய்ஸ் லாக் பண்ணுவீங்க, எந்தெந்த காலேஜுன்னு ப்ரிஃபர்டு காலேஜ் போடணும். அது வந்து ரொம்ப கவனமாக போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேனேஜ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் கோட்டாவாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் கோட்டாவில் இருக்கக்கூடிய செல்ஃப் ஃபினான்சிங் சீட்டாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலுமே கரெக்டாக போடுங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு காலேஜ் கிடச்சிருக்கு, டாப் ஒரு காலேஜஸ் கிடச்சிருக்கு, இப்போ வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அது கீழே இருக்கக்கூடிய தாகூர் அதெல்லாம் போட்டு விட்டீங்க அப்படின்னா அது கிடைக்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. திருப்பி நீங்கள் ரவுண்ட் 2ல் போய் எனக்கு இந்த காலேஜ் தாகூர் காலேஜ் இந்த இது வேணான்னு சொல்ல முடியாது. அப்போ வேலம்மாள் காலேஜ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய PSG, KMCH, SRM காலேஜ் தான் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும், சாய்ஸ் ஃபில் பண்ணணும். அதில் கிடச்சிச்சின்னா அப்போ வேலம்மாளோட இது பெட்டர் காலேஜ், அப்போ நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். வேலம்மாளோட கீழே காலேஜ் நீங்கள் நான் சாய்ஸ் ஃபில் பண்ணுறேன்னு போட்டிங்க அப்படின்னா அது கிடைக்க உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. பட் ரவுண்ட் 2ல் எந்த சீட்டு உங்களுக்கு கிடைக்குதோ அந்த சீட்டில் கண்டிப்பாக நீங்கள் போய் ஜாயின் பண்ணி தான் ஆகணும், வேணான்னு சொல்ல முடியாது. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இஃப் தி கேண்டிடேட் ஹூ ஆப்ட் அவுட் ஆஃப் எனி மெடிக்கல் ஆர் dental colleges in round 1 counseling, he cannot claim the seat in the medical and dental colleges which were opt out during round 1 counseling for choice locking in round 2.
பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரவுண்டு 1 கவுன்சிலிங்கில் நீங்கள் வந்து எந்தெந்த காலேஜை சாய்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த காலேஜ் மட்டும்தான் ரவுண்ட் 2 கவுன்சிலிங்கில் வரும். ரவுண்டு 1 கவுன்சிலிங்கில் சூஸ் பண்ணாத காலேஜஸ் வந்து ரவுண்ட் 2ல் வராது. எதனாலன்னு கேட்டிங்கன்னா ரவுண்டு 1 கவுன்சிலிங்கில் சூஸ் பண்ணாத காலேஜ் வந்து ஆப்ட் அவுட் காலேஜாக அவங்க கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. அதை தான் இந்த பாயிண்டில் இவ்வளோ இன்டெரக்டாக இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கேண்டிடேட் குட் edit their choices but once the candidate log this here இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில் பண்ணுறீங்க, சாய்ஸ் ஃபில் பண்ணி சாய்ஸ் லாக் பண்ணுறீங்க. சாய்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும், நீங்கள் பண்ண ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சாய்ஸ் லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் சேஞ்ச் பண்ணாதான். சாய்ஸ் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது, யாருனாலையும் சேஞ்ச் பண்ண முடியாது. அந்த செலெக்ஷன் கமிட்டி நினச்சா கூட சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேவா, அதை நல்லா கவனத்தில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் டவுன்லோடிங் அலாட்மெண்ட் ஆர்டர். டவுன்லோடிங் அலாட்மெண்ட் ஆர்டரை பற்றி சொல்கிறாங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அவைலபிள் இந்த நம்மளோட டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனில் வெப்சைட்டில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை நம்மளும் வந்து வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம் எந்தெந்த காலேஜுக்கு எவ்வளோ ஃபீஸ்ன்ட்டு. அந்த ஃபீஸை வந்து நீங்கள் டவுன்லோட் அலாட்மெண்ட் ஆர்டர் எடுக்கும்போது நீங்கள் அந்த ஃபீஸை கட்டிட்டு அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை எடுக்க முடியும். ஓகேவா. நெக்ஸ்ட் தி செலக்டட் கேண்டிடேட்ஸ் ஹேஸ் to pay non-refundable amount of tuition fees for downloading the allotment order through online via. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் எடுக்கும்போது அவங்கவுங்க அந்த காலேஜஸ்னுடைய டியூஷன் ஃபீஸை நீங்கள் கட்டிட்டு தான் அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை எடுக்க முடியும். ஓகேவா, அது வந்து நான் ரீஃபண்டபிள்னு சொல்லிட்டாங்க. எதனால் இங்கே நான் ரீஃபண்டபிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் ரவுண்ட் 2ல் சீட்டை கிளைம் பண்ணுறீங்க. ஓகேவா, ரவுண்ட் 2ல் சீட்டை கிளைம் பண்ணுறீங்க. சப்போஸ் உங்களுக்கு சீட்டு கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக போய் ஜாயின் பண்ணி தான் ஆகணும். ஜாயின் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து டியூஷன் ஃபீஸு அந்த 4 ஃபீட்டுன்னு சொல்லி பிடிச்சிருவாங்க, எக்கச்சக்கமான ஃபீஸை பிடிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் தி செலக்டட் கேண்டிடேட்ஸ் ஹூ ஆல்ரெடி பெய்டு தி டியூஷன் ஃபீஸ் இன் தி ரவுண்ட் 1 ஆஃப் ஆன்லைன் கவுன்சிலிங் ஹேவ் பே தி டிஃபரன்ஸ் இஃப் அமௌண்ட் ஒன்லி. ஓகே, அப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ சப்போஸ் வந்து எஸ்எஃப் காலேஜஸ் எடுத்துக்கிறோம். எஸ்எஃப் காலேஜஸில் வேலை மாலை வந்து 9 லட்ச ரூபா வருது, கற்பனையில் 7 லட்ச ரூபா வருதுன்னா அப்போ அந்த காசை வந்து அப்படியே அங்கே ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 2 lakhs வந்து டிஃப்ரென்ஸ் இதில் அந்த டிஃப்ரென்ஸ் 2 lakhs வந்து உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் காலேஜ்லேயே டேரெக்டாக போய் வாங்கிக்கலாம். தி அட்வைஸ்டு கேண்டிடேட்ஸ் ஹூ அது முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஆல் கேண்டிடேட்ஸ் should make sure sufficient transaction limit is available for the payment before remitting the payment. பேமெண்ட் நீங்கள் கட்டுறதுக்கு முன்னாடி அவங்கவுங்க பேங்க்கில் போய் அவங்கவுங்க லிமிட்டை வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா, சில பேர் வந்து 2 லட்சம் வரை தான் விட்டுருவான். அந்த எக்ஸ்டெண்ட் லிமிட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருந்தாலும் சரி இல்லை செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜாக இருந்தாலும் சரி கொஞ்சம் அதிகமாக கட்டலாம் ஃபீஸ். ஓகேவா. நெக்ஸ்ட் தி allotted candidates should download the provisional allotted order and join the course in the concerned medical college institutions on before the stipulated time and date mentioned in the provisional allotment order. உங்கள் provisional allotment order வச்சு நீங்கள் வந்து அவங்க சொன்ன டேட்டுக்குள்ளே அந்தந்த மெடிக்கல் காலேஜில் போய் ஜாயின் பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இந்த பாயிண்டில். நெக்ஸ்ட் கடைசி இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரிப்போர்ட்டிங் டு allotted காலேஜ். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு காலேஜ் வந்து ஒரு பையனுக்கு கிடச்சிருச்சு, அவன் என்னென்ன கொண்டு போகணும். ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் ஒரு பையனுக்கு இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ரவுண்ட் 2ல் கிடைக்குது அப்படின்னா அவங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர். சப்போஸ் இல்லை நான் அப்கிரேடேஷன் பண்ணி ரீஅலாட்மெண்ட் போட்டு கிடைக்கும் அப்படின்னா அது இப்போ ரீஅலாட்மெண்ட் ஆர்டர் அதை எடுத்துக்கோங்க. யூஜி அட்மிட் கார்டு அண்ட் ஸ்கோர் கார்டு எடுத்துக்கோங்க. 10th சர்டிஃபிகேட் 11th and 12th சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க. அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க. இன்கம் சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் யாருக்குன்னா சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து 10 எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஃப் யூ டூ நாட் ரிப்போர்ட் டு தி ஹெட் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன் இன் விச் யூ ஆர் allotted on or before the time and date specified, your selection and or admission will stand cancelled without any further notice. நீங்கள் வந்து அவங்க சொன்ன டேட் 28/11/2022 சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீங்கள் போய் ஜாயின் பண்ணலை அப்படின்னா எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தனியாலாம் சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு சீட்டு கேன்சல் ஆகிடுச்சு செய்யலாம் சொல்ல மாட்டாங்க. அந்த டேட்டில் போய் நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கணும். இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிரும்னு சொல்லிட்டாங்க சீட்டு. தி கேண்டிடேட் செலக்டட் ஃபார் அட்மிஷன் ஷுட் கிவ் எ செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் அட் தி டைம் ஆஃப் ரிப்போர்ட்டிங் டு தி கன்சர்ன்ட் காலேஜஸ். அந்தந்த காலேஜஸில் வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ண சொல்லியிருக்காங்க கேண்டிடேட்ஸ் எல்லாம். ஓகேவா. நெக்ஸ்ட் கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ்டு டு பி டச் வித் அவர் அஃபிஷியல் வெப்சைட். உங்களுக்கு வந்து ஏதாச்சும் இந்த ரவுண்ட் 2 கவுன்சிலிங்கை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அவங்களோட tnmedicalselection.inங்கிற வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா அதில் வந்து மோர் இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ரவுண்ட் 2 கவுன்சிலிங்கை பற்றி. ஓகேவா. இதான் வந்து 92.5% டீட்டெயில்டு ஸ்கெடியூல்டு அண்டு பாயிண்ட் டு பாயிண்ட் டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் இன் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட நீட் ஆப்பர்ட்ரிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.